வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தன் தாயையும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பாள் என்று இயேசு தன் வாயினால் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு மீறி நடக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. உங்களுக்கு தேவன் கொடுத்த மனைவி உங்களுக்கு ஒரு ஏற்ற துணை. எல்லாவற்றையும் விட்டு உங்களை நம்பி ஒரு புது வீட்டுக்குள்ளே ஒரு புது மனிதர்கள் மத்தியிலே வர காரணம் என்ன? தன்னுடைய கணவன் தன்னை நேசித்து தன்னை அன்பாய் பாசமாய் வைத்திருப்பான் என்ற ஒரே நம்பிக்கையில் அந்த மகள் எல்லாவற்றையும் விட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறாள். எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம், எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், நீ எனக்கு முக்கியமல்ல என்று சொன்னால் நீங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பெண்களுடைய உள்ளம் காயப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது தெரியுமா? நீங்கள் வெளியே சொல்லலாம் நான் நேசிக்கிறேன் என்பதாக. உடைய மனைவியுடைய உள்ளத்தை நீங்கள் காயப்படுத்தி விட்டீர்கள், ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. வேத வசனத்திற்கு நீங்கள் திரும்ப வேண்டும். உடைய முதல் அன்பு உடைய மனைவிக்கு தான். திருமணத்திற்கு முன்பு உடைய பெற்றோரை நீங்கள் நேசித்திருக்கலாம், வேலையை நேசித்திருக்கலாம், இரவு பகலாய் வேலை வேலை இந்த கம்ப்யூட்டர் முன்னால் உட்கார்ந்து இருக்கலாம். ஆனால் திருமணத்திற்கு பிறகு அப்படி இருக்க முடியாது. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு விலையேறப்பட்ட பொக்கிஷம் உடைய மனைவியினுடைய உணர்வுகளை புரிந்து அன்பை காட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவருக்கொருவர், ஒரு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அன்பா இருக்கணும்.